உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஆட்டோவே மறி பண்ணி என்னோட கஸ்டமரை டிஸ்டர்ப் பண்ணா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன் நினைச்சியா? ஒழுங்கா போயிடு, இல்லைன்னா இங்க நடக்கிறதே வேற. அண்ணா தப்பா நினைக்காதீங்கண்ணே. நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறவங்க. இது எங்க பர்சனல் ப்ராப்ளம்ண்ணே. கொஞ்சம் இருங்க, நான் பேசிட்டு போயிடுறேன். மகிழ் சொன்னா கேளு மகிழ். யோ, பார்க்க டீசென்ட்டா இருக்க, சொல்ல கேட்காம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்றேன்ல. இருங்க மகிழ், நீ என் மேல என்ன கோவம் மகிழ் உனக்கு? நான் தான் அம்மா கிட்ட பேசுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அப்புறம் எதுக்கு கோவப்படுற? மகிழ், அவங்களா இன்விடேஷன் அடிச்சா அதுக்கு நான் என்ன மகிழ் பண்ண முடியும்? இப்ப என்னதான் மகிழ் என்ன பண்ண சொல்ற? நான் தான் உங்ககிட்ட டைம் வேணும்னு சொல்றேன்ல. நான் வீட்ல பேசுறேன் மகிழ். என்ன மேடம், இந்த ஆளு உங்களுக்கு தெரிஞ்சவரா இருப்பார் போல இருக்க. இல்லண்ணா, அவருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க வண்டி எடுங்க. யோ, ஒழுங்கா போயிடு, இல்லைன்னா நான் போலீஸ்க்கு போன் பண்ணுவேன். நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன் ஆதி. எனக்கு வேற வழி இல்ல. நீ என்ன வெறுக்கணும்னா நான் இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். என்ன மன்னிச்சிரு ஆதி.